பாகியலட்சுமி சீரியலில் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஈஸ்வரி சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம மயூ கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க. நமக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மயூ கிட்ட வந்து கோபி உனக்கு அப்பா இல்லை, ஷெலியன், இனியா, எழில் இவங்களுக்கு தான் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாவம் குழந்தையோட அந்த மனசு வந்து ரொம்ப காயப்பட்டுருச்சு. இதை போயிட்டு சொல்லிவிட்டு ராதிகா கிட்ட அழறாங்க. ஸோ ராதிகாவுக்கு ரொம்பவே ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இனியாவுக்கு வந்து காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு 1000 ருபீஸ் வேணும், நீங்கள் தரீங்களா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த இடத்துல தான் ஈஸ்வரியுமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் தராமல் என்ன எங்கே போகிறான் அப்படின்னு ஈஸ்வரி வந்து ரொம்ப ஓவராக பேசும்போது, அதுக்கு என்ன உனக்காக நான் 10,000 ரூபாய் கூட கொடுப்பேன் அப்படின்னு கோபி சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாக்யா. பாக்யா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் நானே கொடுக்குறேன் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்ல, ஏன் கோபி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உன்னை இவ்வளோ நாளாக நான் தானே கொடுத்துட்ருந்தேன், ஸோ வந்து நானே கொடுக்குறேன் 1000 ருபீஸ் அப்படின்னா, பரவாயில்லம்மா பாக்யாவே கொடுக்கட்டும் அப்படின்னு கோபி ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இனியா புது ட்ரெஸ் வேறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்து கொடுத்துக்கிறேன் இனியாவுக்கு அப்படின்னு கோபி சொல்ல, சரிப்பா அப்படின்னு ஈஸ்வரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த பக்கம் மயூ வந்து கோபி கூட ஒட்டவே விட மாட்டேங்கிறாங்க. இதை நினச்சி ஒரு பக்கம் ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனியாவோட கோபி ரொம்ப வந்து க்ளோஸாக பேசுகிறதையுமே ராதிகா பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க மயூ கிட்ட. மயூ நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்யா கிட்ட பேசுகிறாங்க ராதிகா, நீங்களே பார்த்தீங்கல்ல அத்தை இன்னைக்கு பேசுனது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம காயப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தம், மயூ அவ்வளோ வேதனைப்படுறா, என் பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, கோபி சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த வீட்டில் நான் மயூவை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு தலையெழுத்துமே கிடையாது, பாரு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது என்ன அப்படின்னா என்னோடய 2வது வாழ்க்கையை நான் கரெக்டாக சூஸ் பண்ணல, அதுதான் கோபியை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் பாக்யா அப்படின்னு, நீங்கள் கேட்கக்கூடாதா பாக்யா அப்படின்னு சொல்ல, நான் கேட்டுட்டேன் அத்தை கிட்ட, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்வரியுமே வந்து அப்பப்போ ராதிகா கிட்ட, நீ இந்த வீட்டை விட்டு போனால் தான் கோபி நிம்மதியாக இருப்பான், கோபியும் பாக்யாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க, எப்போ எப்படின்னா கோபி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ராதிகா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ராதிகாவுமே நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட. எவ்வளோ உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னையும் கோபியும் பிரிக்க பார்ப்பீங்க, பாக்யாவை சேர்த்து விட பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து ஆல்ரெடி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு இல்லையா பாக்யாவுக்கு, பொங்கல் ஆர்டர். ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சு சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கோபிலாம் பார்த்திங்க அப்படின்னா வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு காய்கறிலாம் குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லாம் கிண்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அமிர்தா கிட்ட வந்து எழில் சொல்கிறாரு, அங்கே பாரு அப்பாவை பாரு அப்படின்ன உடனே பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக இது பாக்யோட ஆர்டர் தானே. அப்போ வந்து ஈஸ்வரி வந்து வராங்க. ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன கோபி வேஷ்டி சட்டையெல்லாம் அப்படின்னும் போது, பொங்கல் செலிப்ரேஷன்லம்மா அந்த கிராமத்து தீம் போகும்போது நான் மட்டும் இப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோபி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு பக்கம் பாக்யா வந்து கோலா உருண்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட வந்து அந்த பிளேட்டை நீட்டுறாங்க. பட் டக்குன்னு ஆனால் பக்கத்தில் இருந்த கோபி எடுத்து சாப்பிட்றாரு. இது பாக்யாவே எதிர்பார்க்கல, என்ன இவர் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. உனக்கு இருக்கிற அந்த சமையல் ஸ்கில்லாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆளுமை திறமையெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்துடாது, ரொம்ப நல்ல வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தில்றாரு. முதல்ல வந்து பாக்யாவோட அருமையே தெரியாமல் தான் ராதிகாட்ட போனார். இப்போ திரும்பவே பாக்யாவோட திறமையெல்லாம் இப்போ கோபிக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பர் பாக்யா அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் புகழ்ந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாக்யாவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்படியே கோபி வந்து பாக்யாவை பார்த்து அப்படியே ஒரு பக்கம் வழிஞ்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் ஈஸ்வரி பார்த்து ஈஸ்வரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஈஸ்வரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னு திரும்பவுமே போயிட்டு ராதிகாவை டார்கெட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ராதிகா ரொம்பவே காயப்பட்டு போயிருக்காங்க இல்லையா. இதை சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. நீ எப்போ போவ, அப்போ தான் வந்து என் பையனும் பாக்யாவும் ஒன்று சேருவாங்க, எப்போ கிளம்புற அப்படிங்கிறத மட்டும் நீ சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்ல, ராதிகாவோட முகமே வந்து அப்படியே வாடி போச்சு. அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ராதிகாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா மயூவை திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி ஈஸ்வரி பேசுகிறதுமே வந்து ராதிகாவுக்கு பிடிக்கல. ஸோ சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் பாக்யா மேலே ராதிகாவுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கோபியோட வந்து பாக்யா திரும்பவுமே சேர மாட்டாங்க. திரும்ப திரும்ப தான் ராதிகா கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும் பாக்யா வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. பட் ஈஸ்வரி தான் முட்டாள்தனமாக கோபியையும் பாக்யாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. பாக்யாவுமே கிளியராக சொல்லிட்டாங்க, நான் சேர மாட்டேன் கோபியோட அத்தை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்டேயுமே சொல்லிட்டாங்க. அப்கமிங்கில் என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது
ராதிகா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஸோ மயுவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்களா, கோபி இதை பார்த்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் கதையே இல்லாமல் நகர்த்தி தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.